ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாலா மொபைல் வேர்ல்டு புதுக்கோட்டை. நம்ம ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை விஜய் தியேட்டர் ஆப்போசிட்டில் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் கார்னர் காம்ப்ளெக்ஸில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குங்க. நம்ம டச் டிஸ்பிளே ஒர்க் மெயினாக பார்த்துட்ருக்கோம். எட்ஜி மாடல் வரைக்கும் ஆப்பிள், ஐஃபோன், ஓப்போ, விவோ, ஒன் ப்ளஸ், ரியல்மி, ஜியோமி, எந்த பிராண்டாக இருந்தாலும் எட்ஜி மாடலு, ஹையர் அண்ட் மாடல் எது இருந்தாலும் டச் கிளாஸ் ஒர்க்கு, ஒரிஜினல் டிஸ்பிளே மாற்றுறது எல்லாமே மெயினாக பார்த்துட்ருக்கோம். நம்ம சேனலில் 250க்கு மேலே வீடியோஸ் இருக்குது, உள்ளே போய் பாருங்கள். வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்றைக்கி வந்து சாம்சங் S9 ப்ளஸ்ஸு எட்ஜி மாடலு டச் கிளாஸுக்கு வந்து ஹெவியாக ப்ரோக்கன் ஆகி வந்திருக்கு. இந்த வீடியோவில் பாருங்கள். ரைட்டு, லெஃப்ட்டு, பாட்டம் எல்லாமே ஹெவி ப்ரோக்கனு. மேலே வந்து யூவி டெம்பர் ஒட்டி வச்சுருக்காங்க. தயவு செஞ்சு யூவி டெம்பர்லாம் ஒட்டினீங்கன்னா 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் ஒன்ஸு டெம்பரை உடையாட்டியுமே ரிமூவ் பண்ணிவிட்டு மாற்றிடுங்க. கொஞ்சம் நாள் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகுதுன்னா பர்மனெண்ட்டாக அந்த பேஸ்ட் வந்து அப்படியே பர்மனெண்ட் ஆகிடுது, எடுக்கவே முடியறதில்ல. இது வந்து கிளாஸ் மாற்றும் போது ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. நம்ம நிறையா ஃபோன் பார்த்துட்டோம், ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது கிளாஸ் மாற்றும் போது. ஏன்னா எட்ஜி மாடலில் வந்து சின்ன சின்ன பீசஸாக உடச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த யூவி டெம்பர் இருக்கனால அந்த பாசிபிலிட்டி ரொம்ப வந்து கம்மியாகிடுது. ஸோ டிஸ்பிளே கிளாஸ் மாற்றுற ரிஸ்க்கும் வந்து அதிகமாகுது. ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியிருக்கு. இப்போ நம்ம பேக் டோர் கழட்டிட்டு அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டு எல்லாமே இப்போ ஹீட்டரில் போட்டு கிளாஸ் கட் பண்ணணும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எல்லா ஸ்டெப்புமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அவுட் ஃப்ரேம் பண்ணுற வரைக்கும். இப்போ நம்ம கிளாஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், டச்சு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. எட்ஜி கிளாஸுங்கிறனால கொஞ்சம் ரிஸ்க்கான ஒர்க்கு, கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். ஸோ ஒரு 1 ஹவர் பக்கம் ஆயிடும் நம்ம கிளாஸ் மட்டும் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு. இதில் வேறு யூவி டெம்பர் ஒட்டியிருந்தாங்களா, ஸோ ரொம்ப டைம் எடுத்து பொறுமையாக தான் பண்ணோம். ஏன்னா நம்ம கிளாஸ் மாற்றும் போது டிஸ்பிளே டேமேஜ் ஆச்சுன்னா ரிஸ்க் நம்ம தான் சொல்லியிருக்கோம், நம்ம ஓன் ரிஸ்க்கில் சொல்லியிருக்கோம் எட்ஜி மாடல் எல்லாத்துக்குமே.
அதனால் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி கொஞ்சம் பொறுமையாக பண்ணுற மாதிரி இருக்குது. ஆப்பிள் ஐஃபோனில் நம்ம 6லேருந்தே எல்லா டச் கிளாஸ் ஒர்க்கு, டிஸ்பிளே ஒர்க்கும் பண்ணுறோம். 6லேருந்து 14 ப்ரோ மேக்ஸ் வரைக்கும் ஒரிஜினல் டச் கிளாஸு, பேக் டோர் டேமேஜாக இருந்தால் மாற்றிக்கலாம், ஃபுல் பாடி போயிருந்தாலும் மாற்றிக்கலாம், பேட்ரி மாற்றிக்கலாம். அப்புறம் ஐஃபோன் 11க்கு அப்புறம் எரர் மெசேஜ் வரும், பேட்ரி மாற்றினா எரர் வரும், டிஸ்பிளே மாற்றினா எரர் வரும், டச் மாற்றினா எரர் வரும். ஸோ இந்த எரர் மெசேஜ்லாம் இல்லாமல் நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ட்ரூ டோனு, ஃபேஸ் ஐடி எல்லாமே வந்து கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ கிளாஸ் கட் பண்ணிவிட்டு இந்த S9 ப்ளஸ் வந்து இப்போ செக் பண்ணி பார்த்துட்ருக்கோம். பர்ஃபெக்டாக எல்லாம் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு திருப்பி டிஸ்பிளே வந்து அவுட் ஃப்ரேம் பண்ணணும். பாருங்கள், எந்த ஒரு சின்ன டாட்டுலாம் இல்லாமல் நீட்டாக கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம டிஸ்பிளே வந்து இந்த ஃப்ரேம்லேருந்து கழட்டணும். அந்த ப்ராசஸ் அடுத்து காமிக்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வீடியோ எல்லாமே வந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ ரிஸ்க்கான ஒர்க்கு அப்படின்னு. இப்போ நம்ம அவுட் ஃப்ரேம் பண்ண போகிறோம். அவுட் ஃப்ரேம் பண்ணிவிட்டு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரேம்லேருந்து அவுட் ஃப்ரேம் பண்ணியாச்சு டிஸ்பிளேயை. இப்போ பவர் ஆன் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக எல்லாம் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் மாற்றணும். அந்த ஸ்டெப்பும் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இதை ஃப்ரேம்லேருந்து கழட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அப்படியே வளைய ஆரம்பிச்சிடும், பெண்ட் ஆயிரும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இல்லைனா கொஞ்சம் அதிகமாக பெண்ட் ஆனாலோ இல்லை ப்ரெஸ்ஸிங் எதுலையா ப்ரெஸ் ஆகிட்டாலோ நம்ம கையில் கூட அழுத்தமாக இருந்து ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப டைட்டாக ப்ரெஸ் பண்ணால் கூட டிஸ்பிளே லைன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். எட்ஜ் மாடலில் பார்த்துருப்பீங்க, OnePlus, விவோ எல்லா மாடலுமே இப்போ க்ரீன் லைன் கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்குது. இதுக்கு இன்னும் வந்து பர்ஃபெக்டான சொல்யூஷன் வந்து கிடைக்கல. எல்லாமே டிஸ்பிளே தான் மாற்றி கொடுத்துட்ருக்கோம். க்ரீன் லைன் வந்தாலே ஃபோன் வந்து ரொம்ப டேமேஜ் இல்லாமல், ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் இருந்தால் அந்தந்த சர்வீஸ் சென்டர்லேயே பண்ணி கொடுக்குறாங்க. அதுவும் ரொம்ப ரேரு. ஒரு சில பேருக்கு தான் பண்ணித்தராங்க. ரொம்ப தெளிவான ஃபோனாக இருந்தால் மட்டும் பண்ணித்தராங்க. இப்போ அதை அவுட் ஃப்ரேம் பண்ணிட்டோம். டச்சு செக் பண்ணி காமிச்சிடுறேன் உங்கள்கிட்ட. செக் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் புது கிளாஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணுறதையும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஃபோனுக்கு வந்து கஸ்டமர் பேட்ரி சார்ஜ் நிற்கலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம பேட்டரியும் மாற்ற போகிறோம். கடைசியாக உங்களுக்கு அதையும் காமிச்சிட்றேன். எவ்வளோ சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் பண்ணணும். ரொம்ப டிஸ்பிளே வந்து அழுத்தவே கூடாது எக்காரணத்தை கொண்டும். இப்போ நம்ம செக்யூரிட்டி கோடு போட்டு நம்ம அதை செக் பண்ணிடுவோம். டச்சு பர்ஃபெக்டாக எல்லா இடமும் ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு. எல்லா இடமும் சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து புது கிளாஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு மொபைல் ஃபுல்லாக ஃபிட் பண்ணிடலாம். இது கொரியர் சர்வீஸில் தான் வந்த ஃபோனு. ஸோ நம்ம இதை திருப்பி கொரியர் அனுப்பணும். கொரியர் அனுப்பும்போது நம்ம மேலே வந்து ஸ்கின்னு ஒட்டி கொடுத்துட்றோம் கஸ்டமருக்கு. எல்லாருக்குமே வந்து எட்ஜ் மாடலில் வந்து ஸ்கின்னுக்கு நிறைய இடத்துல இருக்கிறதில்ல. அதனால் நம்மளே வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துறோம். வெளியில் இந்த 200-300 வரைக்கும் சார்ஜஸ் ஆகும். நம்ம அதையுமே வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துறோம் எட்ஜ் மாடலுக்கு. அதேமாதிரி பேக்கில் ஸ்கின்னு வேணுனாலும் நம்மகிட்ட இருக்குது, டிசைன் ஸ்கின் எல்லாமே. உங்களுக்கு கேட்டிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் டிசைன் அனுப்பிவிடுவோம். ஓகே சொன்னீங்கன்னா நம்ம அதை போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ அடுத்து நம்ம டிஸ்பிளே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பேக் சைடில் வந்து கிளாஸ் பீஸ்லாம் இல்லாமல் பக்காவாக க்ளீன் பண்ணணும். ரொம்ப கவனமாக பண்ணணும். சின்ன பீஸ் இருந்தால் கூட நம்ம மிஷினில் போட்டு ப்ரெஸ்ஸிங் பண்ணுறப்போ அந்த இடத்துல டாட் வந்துடும், லைன் வந்துடும், இல்லை கலர் வந்துடும். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஸோ சின்ன டஸ்ட்டு கூட இல்லாமல் பக்காவாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம புது கிளாஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். இப்போ நம்ம டோட்டல் ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு சின்ன பபுள் கூட இருக்காது. பேஸ்டிங்கும் வந்து நீட்டாக பண்ணியிருப்போம். சைடில் கேப்பெல்லாம் இருக்காது. பக்காவாக பண்ணி கொடுத்துட்றோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பேட்டரி மாற்றியாச்சு. சரிங்களா? மாற்றி பழைய பேட்டரி நம்ம கஸ்டமருக்கு முடிச்சிடுறோம். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்குள்ளே போய்ட்டு நிறைய வீடியோஸ் பாருங்கள். தேங்க்ஸ்.